தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் இப்பொழுது 210 பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கம் வகிக்கின்றார்கள். பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சார்க்கோசியின் சிறை தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. பிரான்சில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சார்க்கோசியின் வழக்கறிஞர்கள் அவரை விடுதலை செய்யுமாறு கோரி மனு தாக்கல் செய்துள்ளனர். நிக்கோலா சார்க்கோசி பாரிஸ் சாந்தே சிறையில் அடைக்கப்பட்டதை அடுத்து அந்த நாளை அவரது வழக்கறிஞர்கள் இழிவான நாள் என்று கண்டனம் தெரிவித்துள்ளனர். பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சார்க்கோசி 2025 அக்டோபர் 21 அதிகாரப்பூர்வமாக பாரிஸ் நகரில் உள்ள லா சாந்தே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரான் சார்க்கோசியின் சிறை தண்டனை சட்டபூர்வமானது, லெஜிஸ்டிம் என்று கருத்து தெரிவித்துள்ளார். பிரான்சின் முன்னாள் அதிபரை சிறையில் அடைக்கவில்லை, ஒரு நிரபராதியை தான் அடைக்கிறார்கள் என்று சிறை செல்வதற்கு முன் நிக்கோலா சார்க்கோசி தெரிவித்துள்ளார். பாரிஸ் லூவரில் நடந்த கொள்ளையில் திருடப்பட்ட பொருட்களின் மதிப்பு 88 மில்லியன் யூரோ என மதிப்பிடப்பட்டுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பிரான்சில் ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் வர்த்தக நிலையங்களை ஆரம்பிக்க போகின்றீர்களா? உங்களுக்கு ஒரு உதவும் கரம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். எல்லா விதமான உணவுப் பொருட்கள் யாவும் மிக மலிவான விலைகளில் கொள்முதல் செய்து உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துங்கள். உங்கள் வர்த்தகத்தை வளப்படுத்திக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பாரிஸில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10 லா ஷப்பல். உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம். ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். உணவு வகைகளுக்கு மாத்திரம் தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். இயற்கை அழகு. உணவகம் அருகே செயின் நதி. அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை. யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் இப்பொழுது 210 பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கம் வகிக்கின்றார்கள். பிரான்ஸ் நாடாளுமன்றம் அக்டோபர் 21 ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளை கொண்டாடியிருக்கிறது. 1945 ஆண்டு அக்டோபர் 21 பிரான்ஸ் நாடாளுமன்றத்திற்கு முதலாக 33 பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். தற்பொழுது 210 பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கம் வகிக்கின்றனர். இதனை கொண்டாடும் வகையில் செவ்வாய்க்கிழமை மதியம் 12:40 சிறப்பு விழா ஒன்று நடைபெற்றுள்ளது. பிரான்ஸ் நாடாளுமன்றத்தின் முன்னோடிகளாகிய 3 பெண் உறுப்பினர்களின் நினைவாக நாடாளுமன்ற அரங்கில் நினைவு பட்டயங்கள் நிறுவப்பட்டுள்ளன. 1945 33 பெண் உறுப்பினர்களுடன் தொடங்கிய பயணம் இன்று 577 உறுப்பினர்களில் 210 பேர் பெண்களாக உயர்ந்துள்ளதை எடுத்து எம்பும் வகையில் இந்த கொண்டாட்டம் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றுள்ளது. பிரான்சில் நீதித்துறை தனது பணியை நேர்த்தியாக நிறைவேற்றியுள்ளது. பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சார்க்கோசி மீதான தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது.
நிக்கோலா சார்க்கோசி அக்டோபர் 21ஆம் தேதி பாரிஸில் உள்ள லா சாந்தே சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிறையில் அடைக்கப்பட்ட மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவரான நிக்கோலா சார்க்கோசி வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார். 2007ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் தேர்தல் பரப்புரைக்கு லிபியாவில் இருந்து நிதி பெற்றதாக நிக்கோலா சார்க்கோசி மீது குற்றம் சாட்டப்பட்டது. 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. பாரிஸில் உள்ள லா சாந்தே சிறையில் தனி அறையில் அவர் அடைக்கப்பட்டுள்ளார். இங்கு பாதுகாப்பு காரணங்களுக்காக இவர் மற்ற கைதிகளிடம் இருந்து பிரித்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் சார்க்கோசியின் வழக்கறிஞர்கள் அவரை விடுதலை செய்ய கோரி மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுவை விசாரணை செய்து 2 மாதங்களுக்குள் நீதிமன்றம் முடிவெடுக்க வேண்டும். சார்க்கோசி தனது வீட்டில் இருந்து சிறைக்கு செல்லும் பொழுது அவரது ஆதரவாளர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் காட்சியளித்தார். அவரது மனைவி கார்லா ப்ரூனி மற்றும் மகன் லூயி ஆகியோர் அவருக்கு ஆதரவாக இருந்தனர். சார்க்கோசி தனி அறையில் வைக்கப்பட்டுள்ளார். நாளொன்றுக்கு ஒரு முறை தனியாக நடப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறார். குடும்பத்தினருடன் வாரத்திற்கு 3 முறை சந்திப்புக்கு அனுமதியுள்ளது. இந்த நிலையில் சார்க்கோசியின் வழக்கறிஞர்கள் அவரை விடுதலை செய்ய கோரி நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நடனக்கலை ஆசான் பரத சூடாமணி ஸ்ரீ தயாளசிங்கம் அவர்களின் நர்த்தனாலயம் நடனப் பள்ளியின் 40வது ஆண்டு நிறைவு விழா. இது எங்கள் குழந்தைகள், இவர்களை உச்சத்தில் வைத்து பார்க்க வேண்டியது எங்களோட கடமையாகும். பிரான்ஸ் நாட்டில் பரதக்கலை எழுச்சியுற வைத்த பெருமைக்குரிய ஈழத்து கலைஞர் ஸ்ரீ தயாளசிங்கம் அவர்கள் பிரான்ஸ் நாட்டில் ஆடற்கலை பணியினை ஆரம்பித்த 40 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தை நினைவூட்டி இதுவரை அவருடன் இணைந்து பயணித்தவர்களை மகிழ்வூட்டும் விழா அக்டோபர் 25ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு சர்ஜி பொந்துவாஸ் எஸ்பாஸ் சென்ட் லூயில் நடைபெறுகின்றது. அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றார்கள் பரத சூடாமணி ஸ்ரீ தயாளசிங்கம் அவர்களின் நர்த்தனாலயம் நடனப் பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும். வணக்கம். உங்கள் வீடுகளை தளபாடங்களால் அழகுபடுத்த இங்கே வாருங்கள். உங்கள் படுக்கை அறைகளும் இவ்வாறே அமையட்டும். 1290 யூரோக்கு கட்டில், மெத்தை, ட்ரெஸ்ஸிங் டேபிள், கபர்ட், பெட்சைட் டேபிள். தாமதிக்காமல் வருகை தந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளபாடங்களையும் தாராளமாக தெரிவு செய்து கொள்ளுங்கள். பங்களாதேஷ் ஃபர்னிச்சர் பாரி 160 அவென்யூ பால் வாயோன் குச்சரியார், லா கார்னர். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ. நிக்கோலா சார்க்கோசி பாரிஸ் சாந்தே சிறையில் அடைக்கப்பட்டதை அடுத்து அந்த நாளை அவரது வழக்கறிஞர்கள் இழிவான நாள் என்று கண்டனம் தெரிவித்துள்ளனர். பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சார்க்கோசி 2007ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் தேர்தல் பரப்புரைக்கு லிபியாவில் இருந்து நிதி பெற்றதற்காக 5 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றுள்ளார். இந்த தண்டனை உடனடியாக செயல்பாட்டுக்கு வருவதை அடுத்து அக்டோபர் 21ஆம் தேதி முதல் பாரிஸ் நகரில் இருக்கும் உயர் பாதுகாப்பு வலையமைப்பை உடைய சாந்தே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளார். BFM தொலைக்காட்சி சாந்தே சிறையில் இருந்து நேரடி ஒளிபரப்பை மேற்கொண்டிருந்தது. சார்க்கோசி சிறையில் உள்ள முதல் சில மணி நேரங்கள் குறித்து செய்திகள் வெளியாகியிருந்தன.
சார்க்கோசி லிபிய நிதி விவகாரத்தில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றுள்ளார். இந்த தண்டனை உடனடியாக செயல்படுத்தப்பட்டு அக்டோபர் 21ஆம் தேதி முதல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் பிரான்ஸ் அரசியல் வரலாற்றில் முக்கியமான ஒரு திருப்பமாக கருதப்படுகின்றது. சார்க்கோசியின் ஆதரவாளர்கள் மற்றும் எதிர்ப்பாளர்கள் இடையே இந்த தீர்ப்பு பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி நிற்கின்றது. பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சார்க்கோசி 2025 அக்டோபர் 21ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக பாரிஸ் நகரில் உள்ள லா சொந்தே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளார். நிக்கோலா சார்க்கோசிக்கு 24 மணி நேர போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 21ஆம் தேதி அன்று சொந்தே சிறையில் அடைக்கப்பட்ட நிக்கோலா சார்க்கோசியின் சிறை அறைக்கு அருகாமையிலேயே 24 மணி நேரமும் 2 போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்பு வழங்கி வருகின்றனர். இந்த 2 அதிகாரிகளும் நிக்கோலா சார்க்கோசியின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த பாதுகாப்பு ஏற்பாடு உள்துறை அமைச்சகத்தின் மதிப்பீட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் அவரது பாதுகாப்பு உள்துறை அமைச்சர் ஜெரார்ட் தர்மனின் பொறுப்பில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த பாதுகாப்பு ஏற்பாடு சார்க்கோசி சிறையில் இருக்கும் போதும் அவருக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் காரணமாக அவசியமானது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அவரது பாதுகாப்பு குறித்து உள்துறை அமைச்சகம் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகின்றது. இதன் மூலம் சார்க்கோசிக்கு 24 மணி நேரமும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படுவதை உறுதி செய்கின்றது. மேலும் அவரது பாதுகாப்பு குறித்து எந்தவிதமான சந்தேகமும் இல்லாமல் உள்துறை அமைச்சகம் முழு பொறுப்பேற்றுள்ளது. நிக்கோலா சார்க்கோசிக்கு வழங்கப்பட்டுள்ள தண்டனை உடனடி செயல்பாட்டுக்கு உரியது. எக்ஸிக்யூஷன் ப்ரோவிசோர் என்பதால் நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ சார்க்கோசியின் சிறை தண்டனை சட்டபூர்வமானது, லெஜிஸ்டீம் என்று கருத்து தெரிவித்துள்ளார். அதாவது இந்த தண்டனை மற்றும் அதன் உடனடி செயல்பாடு குறித்து பொதுமக்கள் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் எழும் விவாதம் நியாயமானது என்றும் அவர் கூறியுள்ளார். சார்க்கோசி 2007ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட்ட பொழுது லிபிய அரசிடம் இருந்து சட்டவிரோதமாக நிதி பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கில் அவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தண்டனையை உடனடி செயல்பாட்டுடன் நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. சார்க்கோசி மேன்முறையீடு செய்யும் வரை சிறையில் இருக்க வேண்டும். முதலாவது இரவை நிக்கோலா சார்க்கோசி சிறையில் கழித்துள்ளார். இந்த விடயம் பிரான்சில் பெரும் அரசியல் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பிரான்சின் முன்னாள் அதிபரை சிறையில் அடைக்கவில்லை, ஒரு நிரபராதியைத்தான் அடைக்கிறார்கள் என்று சிறை செல்வதற்கு முன்னதாக நிக்கோலா சார்க்கோசி தெரிவித்துள்ளார். நிக்கோலா சார்க்கோசி அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை பாரிஸில் லா சொந்தே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். சிறை செல்வதற்கு முன்னர் அவர் சமூக ஊடகங்களில் வெளியிட்ட செய்தியில் மீண்டும் ஒருமுறை தனது
நிரபராதித்தன்மையை வலியுறுத்தினார். அக்டோபர் 21ஆம் தேதியன்று காலை 9:54க்கு லா சொந்தே சிறைக்கு செல்லும் வாகனத்தில் ஏறும் தருவாயில் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க இருக்கும் நிக்கோலா சார்க்கோசி தனது சமூக ஊடகங்களில் ஓர் அறிக்கையை பகிர்ந்துள்ளார். அதில் அவர் இப்போதும் நிரபராதி என்று உறுதியாக தெரிவித்துள்ளார். பாரிஸ் லூவ்ர் அருங்காட்சியகத்தில் நிகழ்ந்த கொள்ளைச் சம்பவம் தொடர்பாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாரிஸ் பொது குற்றவியல் வழக்குரைஞர் லார் பெக்கோ லூவ்ரில் நடந்த கொள்ளையில் திருடப்பட்ட பொருட்களின் மதிப்பு 88 மில்லியன் யூரோ என அருங்காட்சியகத்தின் பாதுகாவலர் மதிப்பிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். சமீபத்திய தகவல்களின்படி இந்த கொள்ளை சம்பவம் நடந்த திகதி நிச்சயமாக தெளிவாக தெரியவில்லை. ஆனால் அதன் மதிப்பு தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. திருடப்பட்ட பொருட்களின் முழு பட்டியல் இதுவரை வெளியிடப்படவில்லை. ஆனால் அவற்றின் மொத்த மதிப்பு மிக உயர்ந்ததாக உள்ளது. போலீஸ் துறையினர் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக மிக தீவிரமான விசாரணையை நடத்தி வருகின்றனர். இந்த கொள்ளை சம்பவம் உலகளாவிய கலை உலகில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லூவ்ர் அருங்காட்சியகம் உலகின் முக்கியமான கலை கருவூலங்களில் ஒன்றாக இருப்பதால் இந்த சம்பவம் பெரும் கவலையையும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மீண்டும் பரிசீலிக்க வேண்டிய அவசியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோஃப்.